ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பாயாசங்க. அதுக்கு நான் வந்து சின்ன கேரட்டாக 2 எண்ணம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாங்க. தோல் சீவி எடுத்துட்டுனுங்க. இப்போ கேரட் துருவுறதுல நல்லா துருவிக்கலாம். சின்ன சின்னதாகவே துருவிக்கலாங்க. பெரிய கண் இருந்ததுன்னா அதில் துருவ வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக துருவி எடுத்துகிட்டே இனி நம்ம பாயாசம் செய்யலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேனுங்க. பட்டர் நல்லா உருகிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி, நான் திராட்சை ஆட் பண்ணிட்டுனுங்க. உங்களுக்கு கருப்பு திராட்சை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதையே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதையை நம்ம மாற்றிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பட்டர் கூடயே நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேனுங்க. இப்போ பட்டர் நல்லா உருகிருச்சுங்க. இது கூட நான் ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இது கூட இப்போ கேரட்டு, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஜவ்வரிசி எதுக்குன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக ஜவ்வரிசி. கேரட்டோட மனம் வருங்க, அந்த அளவுக்கு நம்ம ஒரு வணக்கிக்கலாம். இதையே அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 200 ml பால் சேர்த்திக்கிறேனுங்க. பால் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 50 ml வந்து தண்ணி சேர்த்திக்கிறேனுங்க. பால் மட்டும்னா நம்மளுக்கு ரொம்ப திகட்டும், அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். ஜவ்வரிசி போட்டதுனால அடி பிடிச்சிக்குங்க, அதனால அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நான் கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணணுங்க, அதை கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன் வீடியோவில். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேனுங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே சுகர் ஆட் பண்ணிட்டோன்னா ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்து வராதுங்க, லேட் ஆகும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.